2025ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய வனப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 39வது இடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க தூத்துக்குடியைச் சேர்ந்த ஆக்னஸ் மெரிட்டா ஸ்டெஃபி அவர்கள். என்னோட நேம் வந்து ஆக்னஸ் மெரிட்டா ஸ்டெஃபி. நான் வந்து ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆன யூபிஎஸ்சி 2025ல் சிவில் சர்வீஸில் ஆல் இந்தியா ரேங்க் 507 வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஆப்ஷனல் வந்து சோஷியாலஜி. ஸோ ஆப்ஷன் வந்து எப்படி செலக்ட் பண்ண அப்படின்னா, நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் வந்து இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து கோ த்ரூ பண்ணும்போது எனக்கு சோஷியாலஜி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆச்சு. நம்ம ரெகுலராக வந்து படிக்கிற விஷயங்கள் தான் சோஷியாலஜிலேயும் வந்து இருக்கும். இது வந்து ரிலேட்டிவாக கொஞ்சம் சின்ன சிலபஸ், அதே மாதிரி இதுக்கான கைடன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அதனால தான் நான் சோஷியாலஜி வந்து சூஸ் பண்ணேன். ஸோ ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கெரியர், அதாவது என்ன சர்வீஸ் லேண்ட் ஆக போகிறோம், என்ன கேடர், எல்லாமே வந்து ஆப்ஷனல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஆப்ஷனில் நல்ல மார்க் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷனோட இதை பொறுத்த மட்டும் நமக்கு சிலபஸ் தரோவாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம படிக்கக்கூடிய அந்த நோட்ஸில் இருந்துட்டு அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எழுதி பார்த்துக்கிட்டே வந்து இருக்கணும். என்னோடய ஆப்ஷனுக்கு வந்து நான் அரம் ஐஎஸ் அகாடமியில் தான் சோஷியாலஜி ஃபவுண்டேஷன் வந்து பண்ணேன். இது தவிர எனக்கு வந்து எஸ்டியில் ஸ்டே பண்ணியிருக்கும் போது நான் முதல்வனோட ஃபார்மர் டைரக்டர் சுதாகரன் ஐஆர்பிஎஸ் சார், அவங்க வந்து ஃபுல்லாக கைட் பண்ணாங்க. அண்ட் தென் ரஜிதா மேம் சங்கர் ஐஎஸ் அகாடமி, அவங்களுமே எனக்கு வந்துட்டு சோஷியாலஜி ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்கணும், எப்படி கான்ஃபிடென்ட்டாக வந்து எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கைட் பண்ணாங்க. ஸோ ஆப்ஷனில் வந்து நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு வந்து சிலபஸ் தரவாக இருக்கணும், சிலபஸோட கீவேர்ட்ஸ் வந்து தெரியணும். கொஷின் வந்து கேட்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் அப்புறம் திங்கர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்றது நமக்கு வந்து ப்ராக்டிஸ் மூலமாக வந்து வந்துடும். அதே மாதிரி நல்ல மென்டர்ஸ் வந்து கிடைக்கும் போது அவங்க வந்து நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அது கான்ஃபிடென்ஸோடு போய் எழுதினாலே ஆப்ஷனில் வந்து நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.